அன்புடையீர் வணக்கம். ஏழைகளின் நம்பிக்கை நாயகனும் ஏழைகளின் கல்வி தந்தையும் மறைக்கல்வியினுடைய பற்றாளரும் பரோவர அன்பு கொண்ட நம் தந்தை அருட்பணி தாமஸ் கவான் டஃபியினுடைய அன்பு பற்றாளர்களே, கடந்த ஒரு 10 மாதங்களாக நாம் இறை பீஜினுடைய அந்த ஜப இணைப்பில் இணைந்து ஜெபித்து வருகின்றோம். அதன் முன்னெடுப்பாக அவருடைய பற்றாளர்கள் சுமார் 250 பேர் பதிவு செய்து சாட்சிகளாக அவருடைய மூதாதையர்களுடைய நிலையும் பகிர்ந்து இன்றைய வாழ்வில் உயர்ந்திருக்கின்ற ஒரு நிலையும் பதிவு செய்து அற்புதமான ஒரு உண்மை சாட்சியாக உண்மை ஊழியனாக நாம் இருப்பதை நாம் அறிந்தோம். மேலும் அதை மெருகூட்டுவதற்காக வெப்சைட் உருவாக்கி மீடியா அளவில் வேர்ல்டு அளவில் அவருடைய பற்றாளர்கள் அவருடைய பற்றாளர்களாக இருந்து அவருடைய உண்மை சீடர்களுடைய வழித்தோண்டலாக இருந்து இன்று நாம் வளம் பெற்றதை பதிவு செய்து மெய்ச்சிலிருக்கின்ற ஒரு அன்பு நெஞ்சங்களை உருவாக்கினோம். தந்தைக்கும் திருப்பலிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து திருப்பலி அவருடைய பிறந்த நாளிலும் உங்கள் குடும்ப நாட்களிலும் திருப்பலி ஒப்படுகின்ற பொழுது இணைந்து தந்தையினுடைய இறை ஊழியருக்காக ஒரு புனித நிலைக்காக ஜெபியுங்கள் என்று ஒரு பதிவை தொடங்கி அதையும் செயல்படுத்தினோம். அதற்கு ஒரு ஆணித்தரமாக சென்ற மாதம் 28ஆம் தேதி நம்முடைய பாண்டிச்சேரியில் இருக்கிற தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் மேனாள் சென்னை மயில பேராயர் அவர்கள் திருப்பலிக்கு முன் அவருக்காக ஒரு ஜெபம் நடத்தி சென்று அந்த திருப்பலியும் அவருடைய நம்முடைய கவான் டஃபி தந்தை அவர்களுக்காக அவருடைய வாழ்வை அவருடைய பக்தி முயற்சிகளை நாம் பெற்ற அவர் ஒரு பரோகர அன்பு உள்ளவராக, பரோகர அன்பு என்றால் தன் உடலாலும் தன் சிந்தனையாலும் தன் உடைமைகளாலும் சேர்ந்து செயல்படுத்துகிறவர் தான் பரோகர அன்பு உள்ளவன் பேர். அத்தகைய பரோவர அன்பு உள்ள நம்முடைய தந்தையினுடைய நிலை புனிதம் பெற வேண்டும், இறை ஊழியர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும், அதற்காக ஒருங்கிணைந்து செய்கின்ற பற்றாளர்கள் என்று தன்னுடைய மன்றாட்டின் இறுதியிலே ஜெபித்து விசுவாசிகள் மன்றாட்டுக்கு அடுத்த ஜெபத்திலே மன்றாடி நம்முடைய திருப்பலியை தந்தைக்காக ஒப்பு கொடுத்து தொடங்கினார். என்ன ஒரு மிக பெரிய ஒரு வரம் என்றே நினைக்கின்றோம். ஆகவே இன்று நாளை நடக்கின்ற கணக்குப்பம் பள்ளியினுடைய கிராமத்திலே அங்கிருக்கின்ற பற்றாளர்கள் இன்று 40 குருக்கள், 45 அருள் சகோதரிகள், பலவிதமான 50-60க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இப்படி இந்த கணக்கோப்பம் உருவாக்கி இருக்கிறது என்றால் அந்த இறை பக்தியிலும் கல்வி அறிவிலும் வளப்படுத்துகின்ற அந்த கணக்கோப்பம் இன்றைய பங்கு தந்தை அவர்கள் நாளை அந்த விழாவை முன்னிட்டு ஒரு கூடுகை செய்து தந்தைக்காக ஜெபிக்கவும் அவரிடம் ஜெபிக்கவும் அவருக்காக ஜெபிக்கவும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி செய்திருக்கின்றார்கள். வருகின்ற 23ஆம் தேதி அவர் பிறந்த நாளாக இருப்பதால் அந்த மாதத்திலே அந்த நாள் பள்ளி நாட்களாக இருப்பதால் விடுமுறை நாட்களாக 26ஆம் தேதி குறித்து 3 மறை மாவட்டம் இணைந்து அவருடைய அந்த பிறப்பு மாதத்திலே அவருடைய கூடுகளை ஜெபிக்க நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். அந்த பங்கு தந்தை முன்னாள் பரிபாலர் தந்தை அவர்கள் இன்றைய பங்கு தந்தை ராபர்ட் அவர்களிடம் அணுகி அதற்கு 2-3 ஆசிரியர்களை பொறுப்பாளராக நியமித்து அந்த கூடுகை நடைபெற இருக்கிறது. அதிலே நம்ம பற்றாளர்கள் இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்போது 30 பங்குகளில் 30 ஆலயங்களில் திருப்பலியை தந்தைக்காக ஒப்பு கொடுக்க இசைந்து பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் 23ஆம் தேதி இவர்கள் இந்த தந்தையினுடைய பூசை கருத்தாக திருப்பலியாக ஒப்பு கொடுக்க இசைந்துள்ளதை இந்த நேரத்திலே நன்றியோடு பகிர்ந்து கொள்ள இந்த டிஜிடி ஜெபக்குழு என்ற அந்த குழுவின் சார்பாக நன்றி சமர்ப்பிக்கின்றோம். அவர்களை நாங்கள் இங்கே பதிவும் செய்கிறோம். வேளந்தாங்கல் சி அக்ஸிலரி ஃபெலிக்ஸ் ரிட்டையர்டு பிஇஓ, ஏ அந்தோனிசாமி ரிட்டையர்டு வேதியர்,
எஸ் தேவசகாயம் எச்எம், தேனிமலை திரு சேவியர் எச்எம், திரு ஜேம்ஸ் எச்எம், மரியான் எச்எம் அவர்களும், சத்தியமங்கலம் மரி எச்எம் அவர்கள், வனத்தியன் எச்எம் அவர்கள், திரு தனிசுலாஸ் ரிட்டையர்டு ஆசிரியர் அவர்கள், கணக்குங்குப்பம் திரு கேடி அந்தோணிசாமி, திரு பேப்டிக்ஸ் ஆல்பர்ட் ஆகியோரும், செஞ்சி ஜெயராஜ் பிரான்சிஸ் எச்எம், திரு மில்டன் ஆசிரியர் அவர்களும், சேட்பட்டில் திரு ராஜேந்திரன், திரு ஆண்ட்ரூஸ், திரு வில்லியம் அவர்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள். பாண்டி ரெட்டியார்பாளையம் திரு ஜேம்ஸ் ராஜ் போப் ஜான் பள்ளியினுடைய எச்ஓடி, திரு ஜோசப் ஆசிரியர், திரு வில்லியம் பேராசிரியர் அவர்களும், திண்டிவனம் கிழக்கு பகுதியில் திரு லாரன்ஸ் எச்எம், திரு சேவியர் ரிட்டையர்டு டீச்சர், திரு பவீனா ரிட்டையர்டு டீச்சர் எச்எம், கல்லேரி திரு சனிசுலாஸ் ரிட்டையர்டு எச்எம், திரு யூஜின் ப்ரூனோ ஆசிரியர், திரு வின்சென்ட் எச்எம் அவர்களும், கல்லேரி ஏசி கக்கனூர் ஏசி சவரிமுத்து ரிட்டையர்டு எச்எம், திரு திவ்யநாதன் ரிட்டையர்டு எச்எம் இவர்களும் பவுல் ஆரோக்கியம் என்ற ஒரு பதிவு செய்திருக்கிறார்கள். முகையூர் திரு பவுல் சகாராஜ் எச்எம், திரு தேவ சகாராய் ரிட்டையர்டு எச்எம், திரு டோமினிக் சாவியோ அவர்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள். நங்காத்தூர் டோமினிக் சாவியோ, ஆரோக்கியசாமி மிலிட்ரி அவர்கள், சிஸ்டர் விக்டோரியா. பாண்டி நெல்லித்தோப்பு அக்சிலி ஃபெலிக்ஸ், சிஏ ஃபெலிக்ஸ் அந்தோணிசாமி ரிட்டையர்டு எச்எம். மும்பை கிழக்கு பகுதியில் திரு ஜோசப், திரு அந்தோனிராஜ் அவர்கள். மேல் சித்தாமூர் சின்ராஜ் ரிட்டையர்டு எச்எம், திருமதி இமாக்குலேட் எச்எம், திரு தாமஸ் எச்எம். பாண்டி பேராயர் இல்லம் சிஸ்டர் சுசீலா. வில்லியனூர் திரு குமார் ரிட்டையர்டு எச்எம், ரிட்டையர்டு வேதியர் அவர்கள். மார்னோடை திரு நாயகம், திரு பாக்கியராஜ், திரு ஆல்பர்ட் அவர்கள். மையனூர் திரு சின்னப்பன், திரு பவுல், திரு கென்னடி. ஒதியத்தூர் ஏசி சவரிமுத்து அவர்கள், ஏ பீட்டர் அவர்கள் எச்எம், திரு ஆரோக்கியதாஸ் எச்எம். ஆயந்தூர் திரு மரிய சௌரி ஆசிரியர், திவ்யநாதன் ரிட்டையர்டு எச்எம், கிறிஸ்டோபர் ரிட்டையர்டு எச்எம். ஆலமுண்டி திரேசுநாதன் சென்ட் ஜோசப் பள்ளியினுடைய நிர்வாகி, திரு கிறிஸ்துராஜ், திரு நேவியஸ் அந்தோணிசாமி ஆசிரியை. திருக்குளம் ஃபெலிக்ஸ் எச்எம், திருமதி விமலா ரோஸ் ஆசிரியர், திரு இறுதிநாதன் எச்எம். திண்டிவனம் விக்டோரியா எச்எம், அனிதா ஆசிரியர் அவர்கள், சித்ரா ஆசிரியர் அவர்கள். மைக்கேல்புரம் திரு வின்சென்ட் எச்எம், திரு அகஸ்டின் ரிட்டையர்டு எச்எம் இவர்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள். பாண்டி தட்டாஞ்சாவடி திரு தாமஸ் தவாண்டஃபினுடைய தந்தையோடு பயணித்த ஆசிரியர் ரிட்டையர்டு எச்எம், திரு மரியதாஸ் சேகர் டீச்சர், திரு பிரான்சிஸ் அவர்களும். அச்சிரப்பாக்கம் ஆரோக்கியதாஸ் எச்எம், திரு மெசியா கண்காணிப்பாளர். விரியூர் திரு பிரான்சிஸ் ரிட்டையர்டு எச்எம், திரு கிறிஸ்டோபர் ரிட்டையர்டு எச்எம். தெளி திரு சிப்ரியான் ரிட்டையர்டு எச்எம், திருமதி மேரி டீச்சர் அவர்கள். துரிஞ்சமூண்டி திரு ஆரோக்கியதாஸ் எச்எம், திருமதி சுசன்னா மேரி எச்எம். இவர்கள் தங்கள் ஒவ்வொரு மாதமும் 23ஆம் தேதி திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்கு தந்தைக்காக மூவரும் இணைந்து இந்த பதிவை கொடுத்திருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்ந்து மாதம் அந்த பங்குகளில் அந்த ஆலயத்தில் தந்தைக்காக திருப்பலி நிறைவேற்றுகின்றார்கள். இந்த நேரத்திலே நம்முடைய இறை உணர்வோடு நன்றி உணர்வோடு தந்தை அவர்களுக்கு இந்த திருப்பலியின் மூலமாக அவர் ஒரு இறை ஊழியர் என்ற நிலைக்கும் புனிதம் என்ற ஒரு நிலைக்கும் உயர்த்தப்படுவதற்காக இந்த திருப்பலி என்ற ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை சென்ற பதிவிலே நான் பதிவு செய்திருக்கின்றேன். ஆகவே அதனுடைய விளைவு இன்று 30 இடங்களிலே நாம் ஒவ்வொரு மாதம் 23ஆம் தேதி அவருக்கு திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நாளாக சிறப்பிப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இறை ஊழியர்களாக அவருடைய பற்றாளர்களாக நாம் இணைந்து அவருக்காக ஜெபிப்போம், அவரிடம் நமக்காகவும் ஜெபிப்போம் என்று கூறி அன்பான வணக்கங்களையும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஜிடி ஜெபக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள். நன்றி.